ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்களாம் சொன்ன மாதிரி யூடியூப் பார்த்து நான் வந்து சமைச்சிருக்கேன். அதை தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கட்டாயமாக இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காமல் தெரிய பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல நான் இன்னும் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். போட 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 டெவலப்மெண்ட் ஆகி நீங்களே பாராட்டுவீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாராட்டுவீங்க. என்னை வந்து எப்படி சொல்கிறது தப்பாக கமெண்ட் பண்ணுற நீங்களே ஒரு நாள் வந்து பரவாயில்ல நம்ம சரண்யா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் தொடர்ந்து போட போகிறேன். சரி, வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வளவலன்னு பேச விரும்பல, வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து யூடியூப் பார்த்து தான் வச்சிட்ருக்கேன் சாம்பார். பாருங்கள், இது கடுகு, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டு தாளித்து விட்ருக்கேன். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போடுற அளவுக்கு வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாடை போடுற வரை நல்லா வதக்கி ஆக்கிப்பேன். கொஞ்சம் பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 காய் தான் இருந்தது. அதான் என்னென்ன காய் போடணும்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் மெயினாக வந்து சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடி தான். சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இதாக இருக்காங்க போடுறேன். போட்டாச்சா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும். கொஞ்சமாக போட்டுக்கலாம் காரத்துக்கு. போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பிடிச்சிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இதில் பிடிக்கணும்ல காயிலெல்லாம், அதை தாண்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுக்கணும், எல்லா காயிலையும் பிடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இது வரேன். இங்கே பாருங்கள், இந்த பானையில் வந்து இந்த பருப்பும் பூண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு அவிச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன். இதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்படி விறகு விட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு இது பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி வந்து இது பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக அந்த இது உப்பு போட்டுக்கலாம். காய் நல்லா உப்பு போட்டுருக்கணும்ல,
பாப்பா கத்திட்டே இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சமே தண்ணி ஊற்றலாமோ, ஏன்னா காய் வேகணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு மூடி வச்சிடலாம், வேகட்டும் காயெல்லாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, உங்களுக்கு தெரியுதா வெந்திருக்கு பார்த்தீங்களா? வாசனை நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா வேகட்டும். காரமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் புளி போடுவோம்ல, கொஞ்சம் சரியாயிடும். இப்போ வந்து நம்ம புளி ஊற்ற போகிறோம். பாருங்கள் எப்படி இருந்துருக்குன்னு, நல்லா வெந்துட்டு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து புளி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா புளிப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி. நாங்கள் வந்து சோத்துக்கு உப்பு போட மாட்டோம், உப்பு போடலை. இந்த சைட்லாம் எங்கள் வீட்டில் அப்படி, எங்கள் வீட்டிலனா எங்கள் வீட்டில் இல்லை, என் வீட்டில் போட மாட்டாங்க. அதனால் சாம்பாரில் போடுறது கரெக்டாக இருக்கும். பாருங்க சாம்பார் எப்படி இருக்குன்னு, நல்லா கல்யாண வீட்டு சாம்பார் வாடை அடிக்கி. யாரும் நம்ப மாட்டீங்க, நீ அவ்வளோ சமையல்காரியா அப்படிம்பீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இப்போ கொஞ்சம் நம்ம மூடி வச்சுக்கலாம்.